அப்பாடா! ஒரு வழியா அந்த பணப்பொட்டிய எடுத்துட்டீங்க. இத்தன நாட்களா வெயிட் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட்டோட பூர்ணிமா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7 விட்டு வெளியேறியிருக்கிறாங்க. போகும்போது செம்ம ஃபன்னு, டான்ஸு, குத்தாட்டம் எல்லாத்தையும் போட்டு வந்து போயிருக்கிறாங்க. ஆனா, பூர்ணிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்ம ஸ்மார்ட் மூவ்ங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நாலேட்ஜும் வந்து அதிகம் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது. எதுக்காக இத இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைடட் ஏன்னா நம்ம வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆனாலும் பொறுமையா, நிதானமா உட்காந்து வெயிட் பண்ணி 1,00,000லேருந்து 2,00,000, 2,00,000லேருந்து 3,00,000, 3,00,000லேருந்து 5 ஆச்சு, 5லேருந்து 3,5 ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 ஆச்சு. இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி ஆச்சுன்னும் போது கூட பொறுமையா, நிதானமா இருந்து 16,00,000 தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க பூர்ணிமா அவர்கள். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லி ஆகணும். அண்டு இன்னொரு பக்கம் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு 16,00,000 அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்புது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு எப்பயோ எவிக்ட் ஆகி வெளியே போக வேண்டியது. ஆனால் அந்த பொண்ணை வந்து பிடிச்சி உட்கார வச்சு நாமினேஷனில் பல வாரங்கள் வர வைக்காமல், அதுக்கப்புறம் நாமினேஷனில் வந்தாலையும் ஏதோ ஒரு குளறுபடி எல்லாம் பண்ணி, கம்மியான வாக்குகள் இருந்தாலும் குளறுபடி எல்லாம் பண்ணி சேவும் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தூக்கி வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ ஆனாலும் பிக் பாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க நினச்ச ஒரு ஆள் ஒரு நல்ல அமௌண்ட்டோட, அதுவும் 16,00,000 வெளியே போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் பணப்பொட்டியை தூக்குனதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் நன்றிகள்லாம் சொல்கிறாங்க, ஃபைட்டிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் காலில் விழுந்து என்னை மன்னித்தே விடுங்கள் உங்களை நாங்கள் அட்டாக் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் உட்கார வச்சு, அதுக்கப்புறம் பூர்ணிமா அவர்கள் வந்து செம ஃபன்னாக காலெல்லாம் விழுந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு காசு மேலே காசு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பொட்டியெல்லாம் தூக்கி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஒரு செம்ம ஃபன்னோட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா அவர்கள் வந்து வெளியேறிருக்காங்க. பட் நம்மளை பொறுத்தவரையிலும் திஸ் இஸ் கால்டு கேமர், ஓகேங்களா? கேமருக்கு ஏதோ ஒரு ரீசன் வேணும் ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் பண்ணி ஒரு பர்சனை வந்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அவர் ஒரு தக்க பதிலடி வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து கொடுத்துருக்காரு. அது நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தார் பிரதீப் அவர்கள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஏன்னா அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எப்படி ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். விம்லிக்யூட், டாமெக்ஸ் இந்த மாதிரி எது வந்தாலையும் அந்த பொண்ணுக்கு அதிகமான வாக்குகள் விழுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. அதை தாண்டி ரெட் கார்பெட்லாம் வந்து கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிசைடே பண்ணிட்டாங்க மாயாவும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அவர்கள் வெளியே போயிட்டாங்க. அதனால் நம்பி மாயா அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பாட்டுனா என்ன, பாட்டு ஓட்டிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் பிஆரை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நேற்றுக்கு லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லை எபிசோடில் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் மாயா அவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்காக வெளியே போய் இந்த 16,00,000 பல பிளானெல்லாம் பண்ணி நம்ம விநாயக்கு வந்து ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.